இன்னும் 1 hour 3 minutes இருக்கு. சரி, நீ காதலிக்கிறியா? ஏன் உனக்கு அப்படி தெரியுதா? அது டியான் தானே? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாதா? எப்பவுமே வாழ்க்கையில காதல் வந்துச்சுன்னா அதை மறைக்க முடியாது. சரியா சொன்ன. எங்களுக்கு நடுவில் காதல் இருக்கு. எல்லாம் சரியா வந்துச்சுன்னா சரியா 1 hourக்கு அப்புறமா நானும் ஆட்டியானும் மூவி தியேட்டர்ல ஒன்னா மூவி பார்த்துக்கிட்டு இருப்போம். பொதுவா இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம நினைக்கிற விஷயம் நடக்காது. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நாங்க மூவி பார்க்கறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு. ஆனா 10% சான்ஸ் என்னன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோஸ் கூடவும் வரலாம். அதனால நாம எதுவா இருந்தாலும் தயாரா தான் இருக்கணும். நாமலா? அப்படின்னா? ஆமா, நாம தான். ஏன்னா அவ கூட அவ ஃப்ரெண்டு ரோஸை கூட்டிட்டு வந்தானா நான் தனியா மூவி பார்க்க போனேன்னா நல்லா இருக்காதுல்ல. டேங்க கூட்டிட்டு வந்தாலும் அது நல்லா இருந்திருக்காது. அதனால நீ என் கூட இப்போ வந்துதான் ஆகணும். என்ன உனக்கு புரியுதா? எதுக்காக என்ன தனியா வர சொன்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஒரு விஷயம் சொல்லு, என்னை பார்த்தா உனக்கு பலியாடு மாதிரி தெரியுதா? ஆனா மிஸ் ரோஸ் என்னை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதான் என்னால முடியல. சரி, அதை சமாளிச்சுக்கிறேன். ஆனா மிஸ் ரோஸ் எதுக்காக உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அதை விடு, உனக்கு அது புரியாது. சரி, டியான் எதுக்காக இன்னும் உனக்கு கால் பண்ணல? அதான் இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல. அவ கரெக்ட் டைமுக்கு இங்க வந்துருவா. அண்ட் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அது மிஸ் டியான் தானே? கூட அவன் வந்துட்டு இருக்கா. அவ உன்னை காதலிக்கிறான்னு சொன்ன. இவன் எதுக்கு இங்க வந்தான்? பாத்தியா, உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. இவ்வளவு நேரமா எது நடக்க கூடாதுன்னு நான் பயந்தனோ அது இப்ப நடந்துருச்சு. நம்ம பிளான் பண்ணோம்ல, அதே மாதிரி இப்ப நாம பண்ணலாம். பாரு, உங்க 2 பேரையும் பாரு. நாம பாப்கார்ன் வாங்கிக்கலாமா? ஓகே. அவ உன்னை காதலிக்கிறான்னு என்கிட்ட சொன்ன, அப்புறம் எதுக்காக அவன் கூட போறா? நானும் இது வரைக்கும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்ல போல. இங்க பாரு பிரதர், கண்ணை திறந்து பாரு. அவ உன்னை காதலிக்கல. இதுல அவளுக்கு தான் நஷ்டம், உனக்கு இல்ல. இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிளான் பி இப்ப ஆரம்பிக்கலாம். அப்படியே என்ன ஃபாலோ பண்ணு. திடீர்னு எதுக்காக மூவிக்கு வர சொல்லிருக்க? மிஸ் ஃபேங் தான் எனக்கு டிக்கெட்ஸ் கொடுத்தாங்க. அதான் உங்களையும் கூப்பிட்டேன். இதுல உங்களுக்கும் உரிமை இருக்குல்ல. என்ன, இதுக்காக தானா? நிஜமாவா? ஆக்சுவலி அது என்னன்னா, நேத்து உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டேன்ல, அதனாலதான் நான் மிஸ்டர் லியோ தரப்புல இருந்து உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு நினைச்சேன். அவன் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? அதுக்காக சாரிலாம் சொல்ல வேண்டாம். மிஸ்டர் லியோக்கு மற்றவங்க அவரை புகழ்றது ரொம்பவே பிடிக்கும். அதனால சிடுசிடுன்னு பேசிட்டாரு. முக்கியமா உங்களை மாதிரி ஃபேமஸான பர்சனை பார்த்தா போதும், அவருக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் ஓவர் ஆயிடும். மிஸ்டர் லூ, இதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூவி ஸ்டார்ட் ஆக போகுது, வா போலாம். சிடு சிடுன்னு பேசுறேன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேற இருக்கோ? அது மட்டும் இல்லாம நான் பண்றதெல்லாம் உனக்கு வித்தியாசமா இருக்கு. பைத்தியம். அவமானப்படுத்திட்டா. இதுக்கு மேல தாங்கிக்க முடியாது. அவ பேச்சு என் கண்ணை திறந்துருச்சு. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஸோ நான் பண்றது எல்லாமே சரியான விஷயமா தான் இருக்கும். ஆனா டியான் இப்படி யோசிக்கிறது ரொம்ப தவறான செயல். ஆமா, நீ சொன்னதும் கரெக்டு தான். மிஸ் டியான் சும்மா தான் உன்னை பத்தி அப்படி பேசுறா. ஒருவேளை அவ உன்னை பத்தி தப்பா நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். இப்பவும் இந்த ரேஸ்ல நீ தோக்கல, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. நடந்ததெல்லாம் போதும், இதுக்கு மேல முடியாது. இந்த மாதிரி நிலைமையில நான் அட்டியான அந்த பர்சன் கூட
தனியா இருக்க விடவே மாட்டேன். தனியாவா? அவங்க 2 பேர் தானே. நான் சொல்றது மட்டும் நீ செஞ்சா போதும். மிஸ்டர் லூ, இந்த மூவி ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ம் எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அட, எதிர்பார்க்கவே இல்லை. நீ எப்படி இங்க வந்த? இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ணா கண்டிப்பா மாட்டிப்போம். மிஸ்டர் லியூ, நீங்கள் தான் மூவி எப்போவுமே பார்க்க மாட்டீங்களே, உங்களை இங்கே பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. லியோ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றான். ஆனா இவனடானா ரொம்ப நல்ல மாதிரி ஆக்டிங் பண்றானே. சரியா சொன்னீங்க, இது கோ இன்சிடென்ஸ் தான். இவனா? சரி மிஸ் ஃபேங், உங்களுக்கும் டிக்கெட்ஸ் கொடுத்தாங்களா? பெங்கோ, நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்ட. அட கடவுளே, மிஸ் ஃபேங் எனக்கு தேங்க் பண்ணிருக்காங்களா இல்ல என்ன பழி வாங்கிருக்காங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஃப்ளார் நம்பர் 4 சீட்காக ஆர்டர் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் லியூ, இந்த பூ உங்களோட ஃப்ரெண்டுக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க, இது என்னுடைய ஃப்ரெண்டுக்காக தான். தேங்க்யூ. ரெட் ரோஸா? உனக்கே தெரியும்ல, ரெட் ரோசஸ் காதலோட அடையாளம்னு தெரியும்ல. ஆனா இதுல 13 ரோசஸ் இருக்கு. அப்படின்னா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே வாசனையோட இருக்கும், இந்த ரோசஸ் மாதிரி. என்ன நீ ரொம்ப பாடா படுத்துற. டியான், பாப்கார்ன் எடுத்துக்கோ. ஏய், அட்டியான், லேஹுவாய் சீக்கிரமே கிளம்பிட்டான். ஸோ நான் உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கேன். எது? டியான், மூவிக்கு ரொம்ப நன்றி. இப்போ டின்னரை நான் உனக்கு கொடுக்குறேன். சரி, நம்ம நீ போகணும்னு சொன்னல, அந்த இடத்துக்கு போகலாமா? மிஸ்டர் லியோ, உங்களை மாதிரி ஆளுங்க சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வரமாட்டீங்கல்ல. அதுவும் முக்கியமாக உங்களோட இந்த காஸ்ட்லியான சூட்டோட வரமாட்டீங்க. ஏன் அதுக்கு என்ன? இப்போ என் சூட்டுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. சரி, ஓகே. ஒருவேளை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கும் இல்லை. அப்பா, உங்க முதல் பையன் யாரு? உன் விளையாடுற பழக்கம் இன்னும் போகவே இல்லைல்ல? உன் கசின் கிட்ட இருந்து நீ கத்துக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் லியுக்கும் உனக்கும் நடுவுல இவ்வளோதான் வித்தியாசம் இருக்கு. நீ தான் வந்துட்டல, ப்ராக்டிஸ் பண்ணலாமா? லியு எங்க இருக்கான்னு நிஜமா உனக்கு தெரியாதா? அவன் எனக்கு கால் பண்ணி கேட்டான். அதாவது ஒரு பொண்ணை மூவிக்கு எப்படி கூப்பிடணும்னு கேட்டான். ஒரு வேளை இப்போ அவன் ரோசஸை எடுத்துக்கிட்டு தியேட்டர்ல ஒரு பொண்ணு கூட உட்காந்துருப்பான். என்ன சொன்ன? இவ்ளோ முக்கியமான விஷயத்தை எதுக்கு என்கிட்ட சொல்லாம இருந்த? வா வா, மூவி தியேட்டருக்கு போலாம், வா. வர முடியாது.
சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. இப்போ நான் வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டேன். இப்போ நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும்? சீக்கிரமா பாயிண்ட்டுக்கு வா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்ன? உன்னை தோக்கடிக்கணும். நீ தெரிஞ்சேதான் இது பண்ற. பாக்ஸிங்ல நீ தான் ஜெயிப்பன்னு எனக்கே தெரியும். ஆமா, சரியா சொன்ன. ஆனா இதுக்கப்புறம் எந்த விளையாட்டுலயும் நான் தோக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். இவனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? நான் பேசுறத கேட்கவே மாட்டேங்கிறான். ஹலோ. என்னால நீ இன்னைக்கு ரொம்ப அவமானப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஈடுகட்டுற மாதிரி மிஸ் ரோஸோட நம்பர் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு நீ என்னெல்லாம் பண்ணனு உனக்கு தெரியல. இது வரைக்கும் எனக்கு ஒரு பையன் ரோஸ் கொடுத்ததே கிடையாது. நீ ரோஸோட பர்சனல் நம்பர் கொடுத்தா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேனா? ரோஸ் எதுக்காக உன்னை வெறுக்கிறாங்கிற விஷயத்தை நீ தானே தெரிஞ்சுக்க விரும்புன. அப்போ நீயே கேட்டுக்க. அவ நம்பரை கொடுக்கறதுக்கு பதிலாக அவளை பார்த்து பேசுற மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணா. ஹலோ. ஆட்டியான், இந்த சிக்கன் மஞ்சூரியனை ட்ரை பண்ணி பாரு. இது உனக்கு பிடிக்கும்ல? தியான், நைட்டில் மீட் சாப்பிடக்கூடாது. இந்த இதை ட்ரை பண்ணு. பார்பிக்யூ டின்னர்ல சாலடை சாப்பிடக்கூடாது. நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்டுக்கிறேன். தியான், No. இது கூட சாஃப்ட் ட்ரிங்க் எடுத்துக்க. பார்பிக்யூ கூட பியர் தான் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம ரேஸ் வச்சுக்கலாமா? நான் இந்த சேலஞ்சை இப்போ ஏத்துக்கிறேன். மிஸ்டர் லியோ, நீங்க என்ன மறந்துட்டீங்களா? அன்னைக்கு நீங்க குடிச்சு என்ன ஆனீங்கன்னு தெரியும்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆட்டியான். என்ன பாத்துக்கிறதுக்கு தான் அண்ணே இருக்கல. மிஸ்டர் லோ, இவர் சொல்றத கேட்காதீங்க. இவர் குடிச்சாருன்னா போதை அதிகமாயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். என்னை குறைச்சி எடை போடாத. பார்த்துக்கலாம் யாருக்கு பிரச்சனை வருதுன்னு. என்னது இது? இவங்க 2 பேரால எனக்கு தான் பிரச்சனை வரும் போல. சரி, ஓகே, பாத்துக்கலாம். அதான் சொல்லிட்டேனே, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்ப நான் தான் ஏதாவது பண்ணணும். கமான் மிஸ்டர் டேங், போனை எடுங்க. எங்க இருக்கீங்க? ப்ளீஸ் போனை எடுங்க, ப்ளீஸ். ஹலோ ரோஸ், நீ கொஞ்சம் சீக்கிரம் இந்த இடத்துக்கு வரியா? நீ தோல்வி ஏத்துக்கிறியா? நான் ஏத்துக்க மாட்டேன். லோ எப்பவுமே தோக்க மாட்டான். இவங்க 2 பேரும் பயங்கரமா குடிச்சிருக்காங்க. ஷோ ஆஃப் பண்றதுக்காக இவங்க 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? 2 பேரும் இவ்ளோ குடிச்சதால இவங்கள பத்தின உண்மையெல்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு. ஆட்டியான், இப்போ சொல்லு, எங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சது? நான் தான் ஜெயிச்சேன். தியானுக்கும் எனக்கும் நடுவில் நிறைய விஷயம் காமனாக இருக்கு. எங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு சீக்ரெட் இருக்கு. ப்ளீஸ் நீங்க 2 பேரும் குடிக்கிறத நிறுத்துறீங்களா? கண்டிப்பா நிறுத்த மாட்டோம். போதும், நிறுத்துங்க. நீங்க ஒரு சிஇஓ, அப்புறம் நீங்க ஒரு டாப் டிசைனர். குழந்தைங்க மாதிரி சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. ஓகே ஆட்டியான், இதுக்கப்புறம் இந்த சின்ன பையன் கூட சண்டை போட வேண்டாம். போலாம், வீட்டுக்கு போலாம். கமான் ஆட்டியான். இவளோட கையை பிடிக்காத. நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். ஸோ நீ என் கூட தான் இருக்கணும். டியான், நான் வந்துட்டேன். அம்மா, இங்க என்ன நடக்குது? போதும் போதும், ஸ்டாப் பண்ணு. மேம், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஹலோ, எங்களுக்கு 2 ரூம்ஸ் வேணும். இந்த சொசைட்டில
பசங்க கூட சேஃபா இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ எங்க கிட்ட ஒரு ரூம் தான் இருக்கு, அதுவும் சிங்கிள் பெட். இவங்க 2 பேரும் போதையில இருக்காங்களே, இவங்களை இங்க விட்டுட்டு போறது சரியா இருக்கும்னு தோணுது. அதுக்கு என்ன பண்றது? இவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கா கூட்டிட்டு போக முடியும்? இல்ல இல்ல, அது வேணாம். வா, நம்ம கிளம்பலாம். டியான், என்ன நடந்துச்சு நீ என்கிட்ட சொல்லு. ஒன்னும் நடக்கல. அவங்க 2 பேரும் குடிச்சிட்டு பைத்தியம் ஆயிட்டாங்க. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஸோ நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். இந்த விஷயத்த நான் ரொம்ப நேரம் யோசிக்கிறேனோ. ஒருவேளை மிஸ்டர் லியோவோட மனசுல நிஜமாவே எனக்கு இடம் இருக்கோ? என்னோட பெட்ல நீ எப்படி வந்து படுத்த? இதே கேள்வியை நான் உன்கிட்ட கேட்கிறேன். நான் எப்படி தனியா இந்த இடத்துக்கு உன் கூட வந்தேன்? டியான் என்ன உன் கூட இந்த ஹோட்டல் ரூம்ல தனியா விட்டுட்டு போயிட்டாளா? இதனால நம்பவே முடியல. உனக்கு டியானை பிடிச்சிருக்கா? இங்க பாருங்க மிஸ்டர் லூ, பார்த்து கவனமா பேசுங்க. அட்டியான் என்னுடைய எம்ப்ளாயி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லவன் என்னைக்குமே ஏமாத்த மாட்டான். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அண்ட் எனக்கு உன்னுடைய பிளான் என்னங்கிறது நல்லாவே தெரியும். அவளை விட்டு ஒழுங்கா தள்ளி இரு. அட்டியான் எப்பயுமே என் கூட தான் இருப்பா, என்னுடைய வேலைகளை மட்டும் தான் செய்வா. அதோட உன்ன மாதிரி டிசைனரை அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, காதல் மனுஷனுங்களோட சுச்சுவேஷன் இல்ல, உணர்வுகளை தான் பார்க்கும். அப்படியா? சரி, என்னதான் ஆகுதுங்கிறத பாப்போமே. அவளுக்கு என்னதான் பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். என்ன மிஸ்டர் லியூ, உங்களை பார்த்தா நேற்று டேட் ஒழுங்கா போகாத மாதிரியே இருக்கு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, ஆனா இருந்தாலும் நான் இதுல தோக்கல. அநேகமா டிரா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் லியூ, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? நேற்று நீங்கள் மிஸ் டியான் கூட மூவி பார்க்க தானே போனீங்க. அப்புறம் எப்படி மிஸ்டர் லூவோட நீங்கள் பெட்டில் படுத்து தூங்குனீங்க? இந்த விஷயத்த நீ எப்படி என்கிட்ட கேட்குற? நியாயப்படி பார்த்தா இந்த கேள்வி நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா இது வரைக்கும் நீ சொன்னது மட்டும் தான் நான் செஞ்சிருக்கேன், வேற எதையுமே நான் செய்யல. புரிஞ்சுதா? மிஸ்டர் லியூ, நான் எதையும் யோசிச்சு சொல்லலை. நான் எல்லாமே பிக் டேட்டா வச்சு தான் சொன்னேன். அட்டியானுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா அந்த வினோதமான லூவோ எப்பயுமே அவ கூடவே தான் சுத்திக்கிட்டே இருக்கான். மிஸ்டர் லியூ, உங்க மேல இருக்கிற நம்பிக்கை நீங்க இழக்க கூடாது. ஆனா அவனை ஏதாவது செஞ்சாகணுமே. ஏன்னா அப்பதான் அட்டியான் என்கிட்ட அவளுடைய காதல சொல்லுவா. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க பாஸ். என்கிட்ட ஒரு பிரமாதமான பிளான் இருக்கு. பக்காவா ஒர்க் அவுட் பண்ணிட்டா நீங்க சாதிச்சிடலாம். சரி, சீக்கிரமா சொல்லு. காதலை ஏத்துக்க வைக்க 100 ஐடியாஸ். சிஓட அழகான மனைவி, பக்கத்து வீட்டு மகாராணி. இந்த புக் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பிக் டேட்டா வச்சு பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் கரெக்டா செட் ஆகலனா அப்புறம் அந்த பொண்ணை ஜெலஸ் ஆக்குறது தான் சரியான வழின்னு போட்டிருக்கு. அப்படியா? என்ன செய்யணும்? நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஒருத்தரோட மனசுல இருக்கிறத ஒழுங்கா சொல்ல முடியலனா அப்போ நாவலோடைய 2வது ஃபீமேல் கேரக்டர் ஹீரோயினை நல்லா ஜெலஸ் ஆக்கும். சோ என்ன கேட்டா இந்த மாதிரி நிலைமையில இந்த ஃபார்முலா பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். ஹீரோயினுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்தா கண்டிப்பா கோவம் வரும். அதுக்கப்புறம் மனசுல இருக்கிற வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வரும். நீ சொல்றது கண்டிப்பா வேலை செய்யுமா? ஏன்னா 2 கம்பெனிஸும் மெர்ஜ் ஆகும்போது திடீர்னு 3வது ஒன்று வரும்ல. இது அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ? காதலுக்கும் பிசினஸ்க்கும் நடுவுல நிறைய வித்தியாசம் இருக்கு. காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமா, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். ஆனா மிஸ்டர் டேங், இந்த இன்னொரு ஃபீமேல் நமக்கு எங்க கிடைப்பாங்க? சொல்லுங்க அங்கிள். உனக்காக நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்ல, அவ 2 மணிக்கு உன்னை மீட் பண்ண வரப்போறா. பார்க்க அழகா தான் இருக்கா. என்னோட சாய்ஸை நீ நம்பணும். இந்த தடவை நீ போய் பாப்பல்ல? கண்டிப்பா அங்கிள், கண்டிப்பா. நான் அந்த பொண்ணை நிச்சயமா போய் சந்திக்கிறேன். சரி. உண்மையான காதல இந்த உலகமே ஒன்று சேர்க்கும்னு பொதுவாக சொல்லுவாங்கல்ல.
என்னுடைய அன்பான டியான், இந்த வாட்டி என்னுடைய காதலை நீ கண்டிப்பா புரிஞ்சுக்குவ. காம் டவுன், பொறுமையா இரு. டியான் கண்டிப்பா உன்னுடைய காதலை அவ புரிஞ்சுக்குவா. ஸோ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். மிஸ்டர் லியூ, கார் வந்துருச்சு. பர்ஃபெக்ட். மிஸ்டர் டேங், எஸ் பாஸ். லேட்டஸ்ட் பேக்காக வாங்கிட்டு வா. இந்த டேட்டுக்கு அப்புறமா டியானை சமாதானப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக ஒரு பேக் தேவை. கிஃப்ட்ஸ் மூலமா நான் நினச்சது நடக்கும். அப்படியே செய்கிறேன் பாஸ். அப்புறம் உங்கள் அங்கிள் ஒன்று சொன்னார். அதாவது நீங்கள் டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை நல்லா செக் பண்ணணும்னு சொன்னார். என்ன சொல்ல வர? இல்லை, அங்கிள் தான் சொன்னார். கார்ட்ஸ், அந்த கார்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கவே கூடாதுன்னு அங்கிள் சொன்னார். அதாவது நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொன்னார். மிஸ்டர் டேங், கொஞ்சம் எல்லாம் மீறி போகிற மாதிரி உனக்கு தெரியல? பாருங்க, அவர் என்கிட்ட சொன்னது தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த பிளைண்ட் டேட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீ கவலைப்படாத. மிஸ் அடியான் இதனால கொஞ்சம் ஜெல்லஸ் ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் அந்த லூவஸை விட்டுட்டு நேரா என்கிட்ட வந்துடுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு பாஸ். அந்த டியானுக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் கண்டிப்பா புரியும். அவ உங்க பின்னாடியே சுத்த போறா. அப்படின்னா டியானுக்கு இந்த டேட்டை பத்தி தெரிஞ்சிடும்ல? அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. நீ கொஞ்சம் நார்மலாயிரு. நார்மல். டியான், மறக்காம என்னோட முதல் மெசேஜை லைக் பண்ணிட்டு. பாஸோடைய பிளைண்ட் டேட்டுக்காக நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். 100 லைக் வந்தா ஒரு ஸ்மால் கிஃப்ட் நான் கொடுக்க போறேன். அப்படின்னா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ரோஸ் சொன்னது கரெக்டு தான். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைச்சத நான் பண்ண பெரிய தப்பு. ஹாய் மிஸ்டர் லூ. இன்னைக்கு நீ ஃப்ரீயா? போன தடவை லோட்டஸ் பெர்ஃப்யூமை தேடிட்டு இருந்தல்ல, உனக்காக அதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க பெர்ஃப்யூம் கூட ரெடி பண்ணுவீங்களா? நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், அங்கே வந்துரு. சரி, நான் அங்கே வந்துடுறேன். சியர் அப் டியான். டியான், அந்த செல்ஃபிஷ் சிஇஓ பற்றி யோசிக்காத. பாஸ், மெசேஜ் அப்புறம் கிஃப்ட் எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் கரெக்ட் டைமுக்கு நடந்துட்டு இருக்கல? நீ இன்னைக்கு அப்படி ரொம்ப இல்லம்மா. லேட் பண்ணிட்ட. சரி, இது என்னோட தப்பு தான். உங்க கூட நான் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இவன் டேஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கே. டியானுக்கு இதை பத்தி தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச தெரிய வாய்ப்பு இல்ல. பிளே பாயா இருக்கான். பசம்மா மாட்டினியா? இப்படி எல்லாம் சரிம்மா. பேசாத. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம். இருந்தாலும் நீ சரி சரி, உங்க கூட தானே இருக்கேன். சரி, வாங்க 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 போலாம். ஹாய் மிஸ்டர் லுவோ. ஆ, எனக்கு உங்க வேலை ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? கண்டிப்பா. இவன் இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? முதல் இவன் வயசை விட பெரியவங்களை கூட்டு வந்தான். இப்போ Thank you இவ்வளவு so சின்ன much, பொண்ணா? தேங்க்யூ. ஆனா நல்லா ஃபன் பண்றான். அட்டியான், பதட்டப்படாத, நிதானமாயிரு. இங்கதான் வரா, இங்கதான் வரா. ரொம்ப கோவமா இருப்பால, மனசுல ரொம்ப கஷ்டமா பட்டிருப்பா. அப்ப கன்ஃபார்மா இன்னைக்கு அவளுடைய காதல சொல்லிடுவா. அப்படிதான் நேரா வா, வந்து உன் மனசுல இருக்கிறத அப்படியே என்கிட்ட கொட்டி தீத்துரு. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓ, சாரி, நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். இட்ஸ் ஓகே. நானும் இப்பதான் வந்தேன். எங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்காங்க. அவங்க கூட ஷாப்பிங் போனேன், அங்க லேட் ஆயிடுச்சு. ஹலோ, நீங்க தான் மிஸ்டர் லியூவா? ஆமா. ஹலோ, என்னோட பேரு கௌஜிங். ஹலோ. இந்தா உனக்கான கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச். கையில கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானா? நான் ஓபன் பண்ணவா? என்ன கோஇன்சிடென்ஸ் இது.
இவர் வர்றதுக்கும் இந்த இடம் தான் கிடைச்சதா? இவரோட பிளைண்ட் டேட்டை நான் இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கா? மிஸ்டர் லியூ, நீங்க அந்த பக்கம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வசீகரமான காட்சியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால் அதை பார்க்காம இருக்க முடியல. நீங்க ரொம்ப ஃபன்னியா பேசுறீங்க. நீங்க ஷான்ஷங் குரூப்போட சிஇஓன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் ஹாஸ்பிட்டலோட டிரெக்டரோட ஒரே பொண்ணு. நம்ம 2 பேரோட ஜோடி நல்லா இருக்கும்னு தோணுது. ஹாஸ்பிட்டல் டைரக்டருடைய பொண்ணா? நீ பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கியா? இந்த அங்கிளோட சாய்ஸ் நம்மளை விட மட்டமா இருக்கே. இவ அட்டியானுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சைனீஸ் நியூ இயருக்கும் நம்ம வீட்டுக்கு போலாம். மிஸ் கவ், இப்ப ஏன் திடீர்னு கல்யாணத்துல இங்க பேசிட்டு இருக்கீங்க? என்ன இவ இவ்வளவு வேகமா இருக்கா? இந்த நேரத்துல வந்து டியா நம்மளை காப்பாத்தினா நல்லா இருக்கும். போதா குறைக்கு நம்ம இங்க பிளைண்ட் டேட்டோட வந்திருக்கோம். அது வேற இவ பாத்துட்டா. என்னாச்சு மிஸ்டர் லியூ? என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதனால நாம எல்லா விஷயத்தையும் முன்னாடியே பேசிக்கலாமே. மிஸ் கவ், நான் ஒன்னும் உங்களை இதுக்காக இந்த இடத்துக்கு வர சொல்லல. நான் இங்க ஓ மிஸ்டர் லியூ, அந்த பேக் நீங்க எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்தீங்களா? ஆமா மிஸ் கவ், இந்த பேக்கை நீங்களே வச்சுக்கோங்க. ஐ எம் சாரி, நமக்கு மேட்ச் செட் ஆகல. ஓ மிஸ்டர் லியூ, நீங்க ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டேட்லயே இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்டர் லியூ வந்திருக்காரு. அவருக்கு ஹாய் சொல்ல மாட்டியா? அதெல்லாம் வேணாம், அவரை டிஸ்டர்ப் பண்றது சரியில்லை. மிஸ்டர் லூ, இந்த பர்ஃப்யூம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஒருவேளை ஈவினிங் நீ ஃப்ரீனா என் கூட வர முடியுமா? ஹோம்லெஸ் கேட்ஸை பார்த்துட்டு வரலாம். சரி, போலாமா? மிஸ் கவ், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்போ உடனடியாக கிளம்பி ஆகணும். அட்டியான், என் கூட கொஞ்சம் வரியா? வெரி சாரி, இப்போ இவ ஃப்ரீயா இல்லை. இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் 2 பேரும் வெளியே போகிறோம். லூசி, சொல்றது நல்லா கேட்டுக்கோ. நீ யார் கூட வேணாலும் போ, எத்தனை பேர் கூட வேணாலும் போ, ஆனால் என்னுடைய ஆளுங்களை மட்டும் நீ விட்டுடு. ஏன் ஆளுங்கன்னா புரியல. ஷியான்ஷிங் குரூப்ல இருக்க எல்லா எம்ப்ளாயிஸும் என்னுடைய ஆளுங்க தான். ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? மிஸ்டர் லூ, இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு. நீங்க போய் கேட்ஸை பார்த்துக்கோங்க. என்னால வர முடியாது. அட்டியான், அட்டியான், என் கையை விடுறீங்களா? எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லுங்க. அட்டியான், அந்த பிளே பாய் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், புரிஞ்சுக்கோ. மிஸ்டர் லூ பிளே பாய் கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க இன்னொரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க? அந்த பொண்ணை பார்த்து நீ பொறாமையா ஃபீல் பண்றியா? நான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணணும்? நீங்க தான் எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க. ஏன்னா நான் ஹேண்ட்ஸமா ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதுக்கு என்ன தோணுதோ பண்ணுவீங்களா? அட்டியான், நீ சொல்றது உண்மையா இருந்திருந்தா அந்த போட்டோஸ் நான் போஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டேன். அதோட டேங்குக்கு நான் உன் அட்ரஸ் கொடுத்துருக்கவே மாட்டேன். என் அன்பான சிக்னல்ஸ் நான் எவ்வளவு அனுப்பி உன்னோட வைஃபை யாராவது கேட்ச் பண்ண முடியல. அது என்ன சிக்னல், என்ன வைஃபை? மத்தவங்களை உங்க வழிக்கு கொண்டு வரதானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. தயவு செஞ்சு தனியா விட்டுட்டு போங்க. ஒரு செவரு கிட்ட போய் பேசினா எப்படி இருக்குங்கிறது இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது. அப்படின்னா அந்த டேங்கால நான் இன்னைக்கு திரும்பவும் அவமானப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. இவனுக்கு எப்படி என்னோட பர்சனல் நம்பர் கிடைச்சது? ஹலோ மிஸ் ரோஸ், நான் தான் டாக்டர் லீ. நம்ம 2 முறை மீட் பண்ணியிருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எப்போ வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். எது தேவையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்காக வருவேன். எப்போ எந்த நேரமாக இருந்தாலும் சரி. அவனுக்கு என்ன பத்தி சரியா தெரியாது. நாங்க 2 பேரும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது.
what you want.